சங்கீதா விஜய் குடும்பத்துல அணுகுண்டை வீசிய விஜய் திரிஷாவின் கடைசி புகைப்படம் அப்படின்னு ஒரு செல்ஃபி சமூக வலைதளத்துல பயங்கர தீயா பரவிட்டு வந்துச்சு. இந்த புகைப்படம் உண்மையா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது விஜய் தேவர்கொண்டா ராஷ்மிகா இவங்களுடைய திருமண உடையில சின்ன சேஞ்சஸ் இருக்கிறதையும் அவங்க முகத்திலையும் சின்ன சேஞ்சஸ் இருக்கிறதையும் பார்க்க முடிஞ்சது. இருந்தாலும் இந்த புகைப்படத்தை இது ஏஐயால் உருவாக்கப்பட்டிருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் இருந்துச்சு. இது ஏஐ புகைப்படமா அப்படின்றத ஏஐ கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு ஹை மாடரேஷன் டூல் அப்படின்ற ஒரு டூல் மூலமாக கண்டறியும் பொழுது தான் இது 99.9% ஏஐ மூலமாக உருவாக்கப்பட்டது அப்படின்றது உறுதியாக தெரிஞ்சுது. அதோட நிறுத்திக்காம சைட் என்ஜின் டூல் அப்படின்ற இந்த டூல் மூலமாக கண்டுபிடிக்கும் போதும் இதுவும் கிட்டத்தட்ட 95% இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்றதையும் தெளிவாகவே சொல்லிடுச்சு. அதோடு இல்லாமல் வாசிட் ஏஐ அப்படின்ற இந்த ஒரு வெப்சைட் மூலமாகவும் கண்டுபிடிச்சாச்சு. இது ஒரு ஏஐ மூலமாக உருவாக்கப்பட்டது அப்படின்றது. ஸோ 1க்கு 3 தடவை கிராஸ் செக் பண்ணியாச்சு. இது ஒரு ஏஐ புகைப்படம். அதோடு இல்லாமல் இந்த புகைப்படம் நாகசைதன்யா ஃபேன்ஸ் கிளப் அப்படின்ற ஒரு பெயரிலான சமூக வலைதள பக்கத்தில் இந்த புகைப்படங்கள்லாம் ஏஐ அப்படின்ற ஒரு தலைப்பிலேயே பகிரப்பட்டிருக்கு. அதுவும் February 26, 2026 இந்த வருஷம் தான் பகிர்ந்திருக்காங்க. ஸோ தாவேக தலைவர் விஜய் அவருடைய மனைவி சங்கீதா அவர்கள் விஜய் கிட்ட இருந்து விவாகரத்து வேண்டி செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்துள்ள இந்த நிலையில் இந்த புகைப்படம் போலியாக பகிரப்பட்டு வருகிறது. ஸோ சங்கீதா விஜய் குடும்பத்தில் அணுகுண்டை வீசிய கடைசி புகைப்படம் அப்படின்னு சொல்லி வைரலாக இந்த புகைப்படம் இருக்குது இல்லையா? ஸோ இது ஆதாரங்களின் அடிப்படையில் கண்டுபிடிக்கும் போது இது ஒரு ஏஐ புகைப்படம் அப்படின்றது தெளிவாகவே தெரிய வந்துச்சு. ஸோ யாரும் தயவு செஞ்சு இதை நம்ப வேண்டாம் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறோம்.